நாளைக்கு நைட்டு நம்ம கோழி பண்ணைக்கு சிக்ஸ் வரதுனால ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து நிப்பிள் க்ளீன் பண்ணுறது. அந்த நிப்பிள் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வெளியே ஏற்றிட்டு அதில் நிப்பிள் ஆசிட் ஊற்றி விட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் அது நல்லா தண்ணி வாட்டர் ஃபில் பண்ணி ஃப்ளஷ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு மெயினான வேலை சீலிங் கட்டுறதாங்க. இப்போ குளிர்காலம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா படுதெல்லாம் ஒரு துளி கூட கேப் இல்லாமல் நல்லா ப்ராப்பராக கட்டிடணுங்க. பண்ணையை சுற்றி வெளியே அந்த நெட்டுக்கு வெளியே வந்து மஞ்சள் படுதா கட்டியிருப்போம். அதை வந்து நல்லா தூக்கி ஒரு துளி கூட கேப் இல்லாமல் கட்டிடணும். கோழி பண்ண வேலைகள்லாம் சில வேலைகள்லாம் ஒருத்தரே பண்ணுறக்கு ஈஸியாக இருக்குங்க. முக்கால்வாசி வேலைகள்லாம் வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி படுதா கட்டுறதும் அந்த மாதிரி தான். ஈவினிங் தான் வந்து அப்பாவும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தார். அதனால சரி ஈவினிங் டைம் கட்டிக்கலான்ட்டு வந்தோம். நிலாக்குட்டி கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வந்ததுனால எல்லா வேலையும் பாதி பாதி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மீதி இருக்கிற வேலையெல்லாம் காலையில் போய் முடிச்சுட்டு கோழி குஞ்சு வரக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ரிப்ரேஷனோட இருக்கிறோம்னு சொல்லி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நிலாக்குட்டியும் வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க.